திருப்பதி திருமலை இருக்கக்கூடிய சேஷாசல மலைத்தொடர்களில் பல நூற்றுக்கணக்கான புனித தீர்த்தங்களும் 66 கோடி நீரோட்டங்களும் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நம்ம திருப்பதி திருமலைக்கு மேலே மலையேற்றம் செஞ்ச குமாரதாரா தும்புரு தீர்த்த மலையேற்ற வீடியோவில் சொல்லியிருப்போம். அப்படி சேஷாசல மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய 2 புனித தீர்த்தங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஒன்று தீராத நோயை தீர்க்கிற பல மூலிகைகள் கடந்து பிரபாகம் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிற நலகோணா, இன்னொன்று 270 அடி உயரத்தில் இருந்து கீழே விழுகிற தலக்கோணா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நலக்கோணாவுக்கும் தலக்கோணாவுக்கும் வர்றதுக்கு முன்னால் நாங்கள் 15 பேர் கொண்ட குழுவாக தேவரக்கொண்டா மலைக்கு போயிட்டு தான் இங்கே வந்தோம். மறக்காமல் தேவரக்கொண்டா மலையை பார்த்துட்டு வாங்க. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரோட்லேயே செம்மரம், இங்கே பாருங்கள், இதான் செம்மரம் பாருங்கள். இந்த பட்டையெல்லாம் பாருங்களேன் இப்படி இருக்குது. மரத்தோட இலையை காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. முதல்ல இப்போ நம்ம நலக்கோணாவுக்கு போகலாம். இறங்கம்மா. நம்ம வண்டியில் இருந்து இறங்கி திரும்ப ரிவர்ஸில் போகிறோம். சரியா? தலக்கோணா அப்படிங்கிற வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து நலங்கோணா அப்படின்னு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அது வந்து ஹைடன் வாட்டர் ஃபால்ஸு. இங்கே வர்றவங்க யாருமே அங்கெல்லாம் போக மாட்டாங்க. நம்ம இப்போ இங்கே போகிறோம். சரியா? இங்கே பாருங்களேன், கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி, வேறு லெவல். பளிங்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி மாதிரி தெரியுது பாருங்க. தலக்கோணாவுக்கு இப்படி போகணும். சரியா? இப்போ நம்ம வந்து நலங்கோணா போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் தலக்கோணா போவீங்க, ஆனால் இங்கே யாரும் வரமாட்டீங்க. இந்த நலங்கோணாங்கிறது வந்து இதுவரை பெருசாக யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட மூலிகையை தொட்டு விழுகுது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு தீர்த்தம். சரியா? அப்படியே போங்க, பின்னாடியே 1 by 1 போங்க. வழிலாம் யாருக்குமே தெரியாது, யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். சார் பின்னாடி வந்துக்கிட்டே இருங்க சார், எங்கேயும் மிஸ் ஆகிடாதீங்க. இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. சரியா? ஒரு சரணாலயத்துக்குள்ளே தான் இந்த 2 வாட்டர் ஃபால்ஸுமே இருக்குது. உள்ளக்க வர்றதுக்கு நம்ம வண்டிக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த இடத்துல உள்ள அந்த வாட்டர் ஃபால்ஸ் வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து காலையில் 8 மணிலேருந்து 4 மணி வரை, மதியம் 4 மணி வரை தான் அளவுடு. சரியா? ரொம்ப அடர்த்தியான ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. சரியா? எதையுமே விட்டுட்டு போகக்கூடாது, எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக்லாம் கொண்டு வந்தால் எடுத்துகிட்டு போயிருங்க. அது மாதிரி இங்கேருந்து ஒரு துளி கூட மூலிகை செடின்னு சொல்லி எதையுமே கொண்டு போயிடக்கூடாது. சரியா? போகலாம். இந்த மலை அமைப்பே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த தண்ணியை வந்து இதுவரை நீங்கள் பார்க்காத அளவுக்கு இருக்கும். கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடி மாதிரி அப்படி இருக்கும் மக்களே. படத்தில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சினிமாலாம் இங்கே எடுத்திருக்காங்க. அது மாதிரி இங்கே ஆள் இல்லாமல் தனியாக வந்துடாதீங்க, ஏதோ கைடை கூட்டிகிட்டு வாங்க. இல்லாட்டி வர வேணாம், நேராக தலக்கோணால குளிச்சுட்டு போயிடலாம். பூச்சிகளோட சவுண்டு கேட்குதா? இது ஃபுல்லாமே இந்த நலங்கோலாலேருந்து தண்ணி ஓடுற ஆற்றுப்பாதை. நான் உங்களுக்கு அந்த ரோட்டில் காமிச்சேன் பாருங்க, அந்த தண்ணி அது இந்த வழியாக தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த பாறையிலேருந்து தண்ணி அப்படியே சொட்டி பாறையை நனைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? அந்த மரத்தோட வேர்லேருந்து கீழே இருந்து வருது பாருங்க. அண்ணன் பிடிச்சி எல்லாத்துக்கும் தெளிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ணே, நம்ம மக்களுக்கு ஃபுல்லாக தெளிங்கண்ணே, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இங்கே பாருங்க, தெரியுதா எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு? இந்த மரத்தோட வேர்ல இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு மக்களே. வழக்கம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல மக்களே. இதான் பாறைக்குள்ளேருந்து வருதுங்க. பார்த்து போங்க, எல்லாம் பாறை பயங்கரமாக வெட்டுப்பாறையாக இருக்குது. பாருங்க, சரிதா மக்களே?
வெட்டுற மாதிரி இருக்கு பாருங்க, ஷார்ப்பாக இருக்கு. மரத்தை தாண்டி குதிங்க, போகலாம் போகலாம். நம்மளுக்கு டைம் இல்லை, இன்னும் ரொம்ப இடங்களுக்கு போகணும். பாட்டி டைவ் அடிங்க பாட்டி, சும்மா தவந்துக்கிட்டு. இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து கைடுன்னு யாராவது வழிகாட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரணும். சரியா, ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. காட்டாரெலாம் வந்துச்சுன்னா இது ஃபுல்லாக ஓடும் மக்களே. இந்த பாருங்கள், இந்த செவர்கள் ஃபுல்லாக ஓடும். ஆமாம் ஆமாம், போகலாமா, வரும்போது ஆடலாம். இங்கே பாருங்க, தமிழரசி அம்மா, ஆரோ கோளாரின் உச்சம் தமிழரசி அம்மா. போங்க போங்க, எதை பார்த்தாலும் தொங்குறது. அங்கே பாருங்கள், கைடு ஓடுறாரு பாருங்கள் முன்னாடி, அவரோட போங்க, லேட் ஆயிரும். நம்ம இன்னும் ஒரு ஃபால்ஸு அங்கே மேலே வேறு போகணும், திருமலைக்கு மேலே. இப்போ நாங்கள் ஏறி வரோம் பாருங்கள். இது வந்து மரம் இல்லை, விழுது. பாருங்கள், தெரியுதா, விழுதே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த விழுதில் தான் அப்படி ஏறி வரோம். விழுதே மரம் சைஸில் கிடக்கு. 2 பாறைகளுக்கு உள்ள நம்ம தும்பூர் மலையெல்லாம் போயிருப்போம் பாருங்கள், தும்பூர் தீர்த்தம்லாம். அதே மாதிரி 2 பாறைகளுக்கு நடுவில் தண்ணி ஓடுற பாதையிலேயே போய்கிட்டு இருக்கும். அங்கே இங்கே சின்ன சின்ன தீர்த்தங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து போங்க, ரொம்ப தூரம் போயிட்டாங்கம்மா. இடம் பயங்கரமாக இருக்குது மக்களே, வேறு லெவல் வேறு லெவல். தண்ணி இவ்வளோ வருஷங்களா ஓடி 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 அப்படியே செதுக்கியிருக்கு பாருங்கள் இந்த பாறைகளை ஃபுல்லாக. திருப்பதியில் வந்து கோடிக்கணக்கான புனித தீர்த்தங்கள் இருக்குது. சரியா, புனித ஊற்று இருக்குது. அதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த தும்பூர் தீர்த்தம், இந்த ராமகிருஷ்ண தீர்த்தம், இந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் ஒன்று. சரியா, அதில் நம்ம இப்போ போகிற இந்த நலங்கோணா ஒன்று. சரியா, தலகோணானா வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னாலும் அது வந்து ஒரு தீர்த்தம் தான். சரியா, எங்கேயோ மலையில் உருவாகி கொட்டிக்கிட்டு இருக்கு. மலையும் இந்த ஏகப்பட்ட மலைகளில் உள்ள அந்த கனிம பொருட்களும் இந்த செடி தாவரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் உள்ள இந்த மெடிசனல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வருது. இதில் நம்ம குளித்தாலே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், நோய் இருந்தாலும் சரியாயிரும். சரியா, தண்ணி வருது மக்களே, சவுண்டு கேட்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்கெல்லாம் தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லைல்ல, அதனால் அங்கே இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் இருக்குது. ஆமாம், மழை பெய்கிற நேரம்லாம் இங்கெல்லாம் வர வாய்ப்பே இல்லை. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் சோழி முடிஞ்சு. நவ்வாப்பழமாக இருந்தாலும் தொடக்கூடாது பாருங்கள். நவ்வாப்பழம் தான் இது, ஆனால் சின்னதாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் பெருசாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், மலைப்பழம் தான், மலை நவ்வாப்பழம். ஆனால் நம்ம எதையுமே தொடக்கூடாது மலைக்கு வந்தால். வேறு ஏதாவது பொருளாக இருந்தால் நுரதொல்லிடும் வாயில். ஒன்று முன்னாடி சாப்பிடுங்க, நுரதொல்லான்னு பார்ப்போம். அப்புறம் ரைட்டு, எல்லோரும் சாப்பிடுங்க. டெஸ்டிங் ஓகே. நீச்சல் தெரிஞ்சாலும் உள்ளே போக வேணாம். எங்கே இருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரில மக்களே. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே, அதெல்லாம் சரியான ஆழம். சரியா, அங்கெல்லாம் போகக்கூடாது. அங்கெல்லாம் எவ்வளோ ஆழம், எங்கிட்ட பாறை இடுக்கிறதுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே போனால் நம்ம கைகால் மாட்டிக்கிறோம். அதனால் நம்ம இங்கே நின்றே குளிச்சுருவோம். சரியா, அருமையில் வேறு லெவலில் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாத நலங்கோணம் பிரபாக மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. வானத்தில் இருந்தே வந்துக்கிட்டு இருக்கு. இதோட மூலம் எங்கேன்னு யாருக்குமே தெரியாது மக்களே. சரியா, 2 பாறை இடுக்கில் இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. மேலே இருந்தும் சொட்டு சொட்டாக ஒரு ஊற்று கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். இங்கே குளிப்போம் மக்களே. சரியா, குளிப்போம். உங்களுக்கும் வந்து அந்த தண்ணியை தெளிச்சு விட்றேன், தீர்த்தத்தில் நீராடின மாதிரி. நம்ம மக்கள் எல்லாருமே இறங்கிட்டாங்க, யாரையும் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. சரியா, நம்ம எல்லோரும் இங்கேயே நின்று குளிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம டீமில் உள்ள இந்த 16 பேர் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. இதிலேருந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஹைடன் வாட்டர் ஃபால்ஸ். சரியா, விக்டோரியா பாட்டி, நான் படிப்படியாக இறங்கிட்டு இருக்கேன். பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம பாட்டியை நல்லா மூங்க. நலங்கோணாக்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களே பாருங்க, இதுதான் வந்து ஹைடன் நலங்கோணா வாட்டர் ஃபால்ஸு.
யாராவது தலங்கோனாக்கு வந்தால் இந்த இடத்துக்குலாம் யாருமே வந்திருக்க மாட்டீங்க. நம்ம வீடியோவில் மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பார்க்குறீங்க. இது பார்த்தீங்கல்ல, சூப்பரான ஒரு தீர்த்தம். எங்கேயோ இருந்து பல மூலிகைகளை தொட்டு இந்த மாதிரி பல கனிம பாறைகளை தொட்டு இங்கே விழுந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்மளுக்கு குளிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான விஷயம். நம்ம பெருமாளோட அனுகிரகம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. சரியா, நம்ம 16 பேர்த்துக்கு இருக்குது. உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு இருக்குன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ தண்ணி இங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்த விட்டு தாண்டலை. அது மாதிரி நம்ம வர்ற பாதையிலையும் போகலை பாருங்க. அப்போனா என்ன அர்த்தம், இவ்வளோ தண்ணியும் பூமிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. கோடிக்கணக்கான லிட்டரு பூமிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. பூமிக்குள்ளே இழுத்து வேற எங்கேயோ மலைப்பகட்டு தீர்த்தங்களாக கொட்டிக்கிட்டு இருக்கு மக்கள். அதனால தான் சொல்கிறோம், நம்ம திருப்பதியில் கோடிக்கணக்கான தீர்த்தம் இருக்கு. இது வந்து வருது பாருங்க, உங்களுக்கே தெரியும். எங்கேயுமே போகலை, பூமிக்குள்ளே போகுது டைரெக்டாக. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப தூரம் போயிடக்கூடாது. இது கிட்டத்தட்ட பூமிக்கு கீழே ஒரு 2000-3000 அடி கீழே போகுது. சரியா, யாருமே இங்கே சுழல்கிட்ட போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். ரொம்ப சேஃபாக வந்துட்டு சேஃபாக போகணும். வந்துட்டு குளிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா, வாங்க நம்ம என்ஜாய் பண்ணுவோம். சார் வாங்க சார், டை வெடிங்க. தண்ணி நல்லா ஐஸ் மாதிரி குளுகுளுன்னு இருக்கு மக்களே. இந்த இடத்த பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிணறு மாதிரி தான் இருக்கு. நம்மளுக்கு மேலேயே பாருங்களேன், எந்த பிடிமானமும் இல்லாம ஒரு கல்லு நின்றுகிட்டு இருக்கு பாருங்க, பெரிய பாறை. இந்த இடமே ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு பாருங்களேன். கிணத்துல எப்படி தண்ணி விழுந்தா உள்ளக்க போகும் மழை தண்ணிலாம், அந்த மாதிரி தான் தண்ணி உள்ளே போய்கிட்டே இருக்கு. எங்களை இந்த இடத்துல இருந்து அங்கே இழுக்குது. சரியா, ஒரு ஃபோர்ஸ் உள்ளக்க தண்ணி போகிறனால ஃபோர்ஸ் இழுக்குது. அதனால் யாரும் பக்கத்தில் போகாதீங்க. சரியா, இந்த இடத்துல நின்று இந்த கல்லுக்கிட்டே நின்று குளிச்சுட்டு போயிருங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், அழகும் ஆபத்தும் சேர்ந்த இடம். சரியா, இந்த நலங்கோனா தீர்த்தத்தில் 24 மூலிகை தண்ணி கலக்குதான். சரியா, இங்கே சைடில் எழுதி போட்டிருக்காங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 24 மூலிகையோட கலப்பு. சரியா, ரொம்ப ரொம்ப புனிதமான தண்ணி. அதாவது நாங்கள் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத உங்களால் நாங்கள் காமிக்கத்தான் முடியும். அதை முழுசாக அவங்கள அனுபவ ரீதியாக நீங்கள் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல எழுதியிருக்காங்களா மக்களே, பாருங்களேன். 24 தெலுங்கில் எழுதியிருக்காங்க, 24 மூலிகை கலந்த நீர் அப்படின்னு, புனித நீர்னு. நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மக்களே. வேறு லெவல், வேறு லெவல். இது எல்லாமே வந்து நம்ம பிரதீப் பண்ண இருக்கார் பாருங்க, அவரால் தான் முடிஞ்சிச்சு பாருங்க. பிரதீப் பண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இங்கே கூட்டி வந்ததெல்லாம் நாங்கள் 16 பேரும் சூப்பராக அந்த நலங்கோனாவில் குளிச்சுட்டு நேராக வந்து இப்போ தலகோனாக்கு போகிறோம். சரியா, சூப்பராக குளிச்சாச்சு. ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சி இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியே போவோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகிறோம். ரோட்டுக்கு போயிட்டு அப்புறம் மேலே தலகோனாக்கு போய் அங்கே போய் திரும்ப குளிக்க போகிறோம். சரியா, என்ன பண்ணுறதாப்பா, இல்லை இவர் எடுத்த வீடியோக்கு என்ன மாட்டினா அப்படித்தான். எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் அவனை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இழுத்து பண்ணாங்க. அவனை என்னன்னா அவங்களே உங்களை போக வச்சுக்கிட்டு தண்ணி போகும் போல. அப்படியே வெளியே வந்தாச்சு பாருங்க, நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம இங்கேருந்து தலகோனாக்கு போகணும். சரியா, நலங்கோனாக்கு போயிட்டு வந்து அந்த ரூட்டும் சரி, அந்த ஃபால்ஸும் சரி சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கலரில் பாறைகள், அவ்வளோ செதுக்கின மாதிரி உட்கார்ந்து சிற்பிகள் புடைப்பு சிற்பம் பண்ண மாதிரி வெட்டா சூப்பராக இருக்குது. இயற்கை வேறு லெவல் இந்த இடத்துல. இப்போ நம்ம நலங்கோனாலேருந்து வெளியே வந்துட்டு திரும்ப வந்து தலக்கோனாக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த
பார்க்கிங்லாம் தாண்டி உள்ளே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் தலக்கோணாக்கு. வாங்க வந்தீங்கன்னா இதான் பார்க்கிங். சரியா இதான் நிற்கிது நம்ம வண்டி. தலக்கோணம் ஃபால்ஸுக்குள்ளே நுழையிறோம். உள்ளக்க போக முடியாதவங்க இங்கேயே குளிச்சுக்கலாம். சரியா அங்கேருந்து வர்ற தண்ணி இங்கே ஒரு சின்ன அணை மாதிரி கட்டி நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள். தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு மக்களே. இந்த பாதையிலே ரொம்ப தூரம் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக போகணும். ஃபால்ஸில் இருந்து வர்ற தண்ணி தான். இதே இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம டீம் எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம் சீக்கிரம். If they take any something risk means சமதளமாக வந்தோம். இப்போ இறங்கி திரும்ப படியேற போகிறோம் பாருங்க. நம்ம வந்து இந்த தலக்கோணாலேருந்து விழுகிற இந்த தண்ணி வருது பாருங்கள், அந்த ஆறு மாதிரி, அது வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் செங்குத்தாக இருக்குது, படிக்கட்டு தான் ஃபுல்லாமே. பாருங்கள் போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஊற்றுது பாருங்கள், தெரியுதா? மலை உச்சியிலேருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆந்திராவில் திருப்பதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உயரமான ஃபால்ஸு இந்த தலக்கோணா ஃபால்ஸ் தான். சரியா இந்த பெரிய திருப்பதி மலைத்தொடர் இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து இதுதான் ஆரம்ப புள்ளி. சரியா அதனால தான் தலைமலைன்னு பேர், தலக்கோணான்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் திருப்பதியோட சேஷாசல மலையே ஆரம்பிக்குது. ரொம்ப ரொம்ப புனிதமான தீர்த்தம் இது. ஆயிரக்கணக்கான மூலிகையை தொட்டு ஆயிரக்கணக்கான கனிமங்களை தொட்டு வருது. உங்களுக்கு இந்த தலக்கோணம் அருவி கொட்டுற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். காசு சொருகிறத வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொல்லிமலையில் பார்த்துருந்தோம். நம்ம மாசி பெரியண்ணா சாமியை சுற்றி இந்த காசு சொருகி வச்சுருந்தாங்க மரத்தில். அதே மாதிரி இங்கேயும் சொருகியிருக்காங்க பாருங்கள். நம்ம இன்னும் ஏகப்பட்ட தூரம் ஏறணும். இன்னும் வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 200 அடி ஏறணும் மக்களை மேலே நம்ம நிற்கிற இடத்துல இருந்து. ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 270 அடி ஃபால்ஸு. நல்லா உயரமாக இருந்து கொட்டுது. நம்ம வந்து அவ்வளோ உயரம் போகணும். இங்கே பாருங்கள் கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். வந்தாச்சு பாருங்கள். இது வந்து இந்த தலக்கோணாலே 2-3 ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. இதுக்கு மேலே செகண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ். சரியா உச்சிக்கும் சிலவங்க போகிறாங்களாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய இடம். இது பறந்து விரிஞ்சிருக்கு. ஆகாய கங்கையிலலாம் உங்களுக்கு வந்து தண்ணி வர இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் பாருங்களேன், ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து அங்கங்கே கொட்டிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கொட்டுது. இங்கே பாருங்க. இங்கே நின்று குளிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இந்த அங்கே ஒரு கம்பி இருக்குது, அது செகண்ட் ஸ்டேஜு. கம்பி தெரியுதா? மேலேருந்து அங்கே கொட்டுற இடம் தான் 270 அடி. சரியா இது ஃபுல்லாக சேர்த்தா ரொம்ப உயரம் வரும். ஃபால்ஸு வந்து 2-3 இடங்களில் வரல, ஏகப்பட்ட இடங்களில் வருது. அதனால் மக்கள் எல்லா இடங்கள்லையும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நான் காமிச்சேன் பாருங்கள், அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல தடுப்புலாம் போட்டிருக்காங்க, பயப்பட ஒன்றும் இல்லை. ஆனால் படி வந்து இப்படியே மேலே சுற்றி போகணும். சரி அந்த தடுப்பு இருக்குது பாருங்கள், இது வழியாக அப்படியே மேலே அங்கே போகணும். வாங்க அங்கே போவோம். பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுவும் இந்த பாறை அமைப்பு இருக்குது, படி மாதிரி அப்படியே செதுக்கி செதுக்கி இயற்கையாகவே அப்படி தான் இருக்குது. இந்த படிக்கட்டில் ஏறி மேலே போகணும். செங்குத்தாக மேலே போகுது மக்களே. இந்த தடுப்பு கம்பி போட்டிருக்காங்க பாருங்கள், இது வழியாக பாதுகாப்பாக போகணும். இந்த மாதிரி தலங்கோணாங்க வந்து பயங்கரமாக வழுக்கும் அந்த பாறைகள்லாம். சரியா ஏகப்பட்டவே இங்கே குளித்து கீழே வந்து இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே பாறையில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால பயங்கரமாக வழுக்குது இந்த இடமா. மேலே போகிறது வந்து ரொம்ப சுற்றி செங்குத்தாக போகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மேலே வர்ற பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே குளிச்சுக்கலாம். இங்கே வேறு லெவலில்
கிட்டத்தட்ட கொல்லிமலை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தண்ணி வரல, ரொம்ப தண்ணி வந்தாலும் குளிக்க முடியாது. தண்ணி வந்து ஓரளவு நல்லா குளிக்கிற மாதிரியே வருது. வாங்க போயிட்டு தலக்கோணா புனித அருவியில் குளிக்கலாம். இதுதான் நான் கீழே உங்களுக்கு காமிச்சது. இது வந்து கீழே வந்து இன்னும் ஒரு 100, 150, 200 அடி கீழே போகுது. அவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்குது. பார்த்து இறங்குங்க. இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள். மார்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப பார்த்து பக்குவமாக இறங்கணும். இறங்கிட்டிங்கன்னா சூப்பராக குளிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது மக்களே. வேறு லெவல், வேறு லெவல். சொல்ல வார்த்தை இல்லை. கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. வேறு லெவல், வேறு லெவல். நல்லா வழுக்குது. பளிங்கு மாதிரி இருக்குது கல். தெரியுதா உங்களுக்கு? இங்கே வேற லெவல். சூரியன் பக்கத்தில் இருக்கார் பாருங்க. நல்ல வேளை இந்த தடுப்பு கம்பி போட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. இந்த தண்ணி ஓடுற இடத்துலலாம் இந்த தடுப்பு இல்லை பாருங்களேன். தடுப்பு இல்லை. அதனால் குழந்தைங்கள்லாம் கூட்டி வந்தால் பார்த்து கூட்டுவாங்க. பிரதீப் பண்ண இல்லாட்டி நம்ம நலங்கோணம்லாம் போயிருக்க முடியாது. இவருக்கு ரொம்ப பெரிய நன்றி. நம்மளோட ஒரு ஜீவராசியும் குளிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. தம்பியும் குளிச்சுக்கிட்டு இருக்காப்ல. குளி 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 குளி. கிட்டத்தட்ட பாருங்க 270 அடியில இருந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. பாருங்க தமிழச்சி அம்மா நிக்கிறாங்க. சாந்தி அம்மா ரொம்ப சேஃபா வரணும். இந்த இடத்துல பாருங்க கம்பி எல்லாம் பாருங்க. இதுக்கு கீழே போய் தான் இங்க மக்கள் இருக்காங்க பாருங்க. அங்க கொட்டிக்கிட்டு இருக்கு. சரியா? சூப்பராக குளிச்சாச்சு மக்கள். வேற லெவல், வேற லெவல். அதாவது நம்ம கொல்லிமலையில் ஆகாய கங்கையில் எப்படி என்ஜாய் பண்ணமோ அதே மாதிரி செம வைப். இந்த அருவியோட ஒரு விழுது விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு விழுது, பெரிய விழுதா விழுந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த விழுது வழியாகவும் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. தலக்கோணால சூப்பராக குளிச்சுட்டு நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். திரும்ப வந்து நம்ம பார்க்கிங்கில் போய் வண்டி ஏறி அங்கேருந்து ஸ்ரீவாரிமேட்டு போக போகிறோம். சரியா? ஸ்ரீவாரிமேட்டு வழியாக மலை ஏறி திருமலைக்கு போக போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா தலக்கோணாக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்களேன். அங்கே இங்கே வழி மேலே சைடில் குகை பாதையெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் தயவுசெய்து போகாதீங்க. ஏன்னா இந்த இடமே ரொம்ப ஆபத்தாக ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம நிற்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 அடி உயரத்தில் நிற்கிறோம். தயவுசெய்து வெளியே எங்கேயும் போயிடாதீங்க. வந்தால் குளிச்சுட்டு அந்த கம்பியை பிடிச்சி குளிச்சுட்டு சேஃபாக போக பாருங்க. கீழே உள்ள ஃபால்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வேகமாக போகணும். ஏன்னா வந்து ஸ்ரீவாரிமேட்டு போய் அங்கேருந்து மலை ஏறி திருமலைக்கு போகிறோம். ஸ்ரீவாரிமேட்டு வந்து 4 மணி வரை தான் அலவுடு. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போகணும் ஸ்ரீவாரிமேட்டுக்கு. நம்ம வண்டிக்கு வந்தாச்சு. திரும்ப இங்கேருந்து நம்ம கிளம்பி ஸ்ரீவாரிமேட்டு அடிவாரம் போக போகிறோம். இந்த மாதிரி தலக்கோணா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கையில் ஏதாவது சாப்பிட்ற பொருள் வச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு சின்ன பையன் கொண்டு வந்தால் தட்டி பிடுங்கி தின்னுக்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னா பேக்குள்ளே வச்சிடணும். சரியா? வடவிலங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. உள்ள 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 அடுத்த வீடியோவில் நான் உங்களை திருப்பதி அடிவாரத்தில் இருந்து 2388 படிக்கட்டுகளை கடந்து ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதை வழியாக திருமலைக்கு கூட்டிகிட்டு போய் பெருமாளை தரிசனம் பண்ண வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, இதுவரை உங்களுக்கு தெரியாத ஆஞ்சநேயரோட தாய் மாமனான சதானந்த மகரிஷியவும் சதானந்த தீர்த்தத்தையும் காட்ட போகிறேன்.